அம்பிகையை வழிபட வேண்டும், சண்டியை வழிபட வேண்டும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சை, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அல்லது துர்கா சப்தசதி, அதாவது வந்து தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ண வைக்கலாம். ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்றாருனாக்கா அதை வந்து இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடணும்னு இல்லை, அப்படியே மறந்துடும். கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ட்டு. ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் சொல்லணும், அவ்வளவுதான், வேற எங்கேயும் சொல்லக்கூடாது. அதுதான் அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஒரு ஜோதிடர் வந்து மக்களிடம். ஆனால் இந்த முதல் 50 நாட்கள் உத்தரத்துல இருக்கார் இல்லையா, அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், பேப்பர் போடுறது வைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. கேத்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டா பேப்பர் போடுறதெல்லாம் மறந்துடும் ஒரு 1.5 வருஷத்துக்கு. அதாவது 2ஆம் திருமணம், அதாவது சில பேருக்கு டிவோர்ஸ் ஆகணுங்கிறதெல்லாம் டிவோர்ஸ் ஆகிடும். என்ன சுவாமிஜி எப்படி சொல்றேன்னா, கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகிடும். ஏனென்றால் ராகு கேத்துனுடைய அமைப்பு சனியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அதுல இருந்து விடு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நாம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான ராகு கேத்து பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த வருடம் ராகு கேத்துவானது திருக்கணிதத்தின் பிரகாரம் 18/5/2025 தொடங்கி 25/2026 நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறது. அதாவது உங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு மீனமாகிய 9ஆம் இடத்திலிருந்து கும்பமாகிய 8ஆம் இடத்திற்கு ராகு வர, பிறகு கன்னியாகிய 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆக கேத்து 2ஆம் இடம், ராகு 8ஆம் இடமாக இருக்க போகிறது. இங்கு 556 நாட்கள் இருக்கிறார் இந்த ராகுவும் கேத்துவும். ராகுவும் கேத்துவும் 2 கிரகமாக சொல்லப்பட்டாலும் அது ஒரு சக்தியினுடைய 2 காரணராக, அதாவது 2 முனையாக சொல்லப்படுகிறது. தலை போன்று ராகுவும் சரீரத்தை போன்று கேத்துவும் சொல்லப்படுகிறது. இது வந்து நிழல் கிரகங்கள், சந்திரன் மற்றும் பூமியினுடைய நிழல்கள் தான் ராகு கேத்து அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தவைகள். ஏனென்றால் அவைகளுக்குன்னு சரீரம் கிடையாது. அதனாலதான் ராகு கேத்துனுடைய டிரான்சிட் பயிற்சி ஆகும்போது ஒருவர் தன்னுடைய ஜாதகத்தை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணுமா. ஏன்னா வாழ்க்கையினுடைய கத்தின்னு சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையினுடைய போக்கு வந்து சடனா திசை மாறிடும். அது எந்த திசையில பிரயாணிக்கிறது, எப்படி திரும்புறது, என்ன காரணமாகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோபுரத்தில் இருக்கிறவனை குப்பமேட்டில் தள்ளிடும், குப்பமேட்டில் இருக்கிற ஆளை வந்து கோபுரத்துக்கு உயர்த்திடும். ஒரு சின்ன ஒரு பாட்டு, ஒரு 4 வரி பாட்டு பாடினா உலகளாவிய விதத்துல வந்து ஃபேமஸ் அடைய வைக்கும். அதே மாதிரி பெரிய ஒரு நல்ல ஆளை வந்து அப்படியே கெட்ட பேர் வந்து வாங்கி கொடுக்க வைக்கும். அதாவது ஒரு 5 பைசாவுல இருந்து 50,000 கோடி வரைக்கும் சம்பாதிச்சு கொடுக்கறதும் இதே ராகு தான். அதே போல ஒருவனுக்கு வந்து மர்மமான முறையில் நடக்கிறதும், ஏதாவது என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியாத பிரச்சனைகளும் அதுதான். அதே மாதிரி புரிந்துக்க முடியாத வகையில பணம் வர வைக்கிறதும் இந்த ராகு. அதாவது ராகு என்றால் பிரம்மாண்டம், பிரமிப்பு. அதே போல ஒரு பெரிய ஒரு உன்மத்தத்தை கொடுக்கக்கூடியது, மயக்கத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த ராகு தான். அதனால ராகுனுடைய பயிற்சி என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சனி பயிற்சியை வந்து நம்ம பயத்தோட பார்க்கிற மாதிரி ராகு கேத்து பயிற்சியை வந்து கொஞ்சம் நம்ம ஞானத்தோட, அதாவது வந்து ஒரு ஏன்னா புதிராகவும் புரியாத புதிராகவும் விளங்கக்கூடியது, திசை மாறக்கூடியதுங்கனால கொஞ்சம் கவனத்தோட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த ராகுனுடைய பயிற்சி வந்து 3 செக்மெண்ட்லாம் பிரிச்சுட்டேன். ஏனென்றால் ராகு எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னாக்கா அந்த வீட்டுல ராகு ஒரு வீட்டுக்கு வருகிறதுன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகமாவே மாறிடும். கூட இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலனை கொடுக்கும். ஒரு கிரகம்னா ஒரு பலனை கொடுக்கும். 2-3 கிரகங்கள் இருந்தால் அது 2-3 பலன்களை கொடுக்கும்.
இப்பொழுதைக்கு வந்து சனி இல்லை, ராகு இல்லை, இதுக்குள்ள வந்து பெரிய பிளானட் எதுவுமே கிடையாது. மாத கிரகங்கள் தான் வந்து கடந்து போவைகளாக இருக்கும். ஆனால் ஒரு கால் கும்பத்தில் உங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு, கடக லக்னத்தில் இருப்பவர் கும்பத்துல வேற ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய சாதக பாதகங்களை இது செய்யும். அதனால நம்முடைய அந்த ஜென்ம ஜாதகத்தை வச்சுதான் அந்த பலனை பார்க்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட உங்களுடைய ஜென்ம ஜாதகம் இல்லை. அதனால பாக்கி இருக்கக்கூடிய 4 வகைப்பட்ட பலன்கள், பாக்கி பலன்கள் என்ன? இந்த ராகுவை எந்த கிரகம் பார்க்கிறதோ அதுக்கேற்ற பலனை செய்யும். அதன் பிறகு ராகு எந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அதிபதி போல செய்யும். இப்ப ராகு வந்து கும்பத்துல உட்கார்ந்து இருக்கிறது சனியினுடைய வீடு. அதனால சனி வந்து 7க்கும் 8க்கும் உண்டானவர், அந்த 2 பலன்களை சேர்த்து செய்வார். அதே போலதான் கேத்துவும் அதே போல சிம்மம், அதாவது சூரியனுடைய தன்னுடைய எதிரியினுடைய வீட்டில் வந்து உட்கார்றார். அப்ப என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறது. அப்போ முதல் பலன்களை வந்து நம்ம சொல்ல முடியாது. அது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். 2வது பலன் என்ன? கோச்சாரத்தில் இந்த ராகுவை யார் யார் பார்க்கிறார்களோ அவர்களுடைய பலனை செய்வார். குரு பார்க்கிறார், அதனால குருவனுடைய பலன்களை கண்டிப்பாக செய்வார். குருவனுடைய நட்சத்திரத்துல ரொம்ப நாள் உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு பார்வை பற்றி செய்யறது, அதன் பிறகு தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதியை போல செய்வது, கடைசியில தான் தான் நின்ற கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற பலன்களை பார்க்கணும். ராகு என்பது ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ், ஒரு வேகம். இந்த வேகம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது, உயர்த்துகிறதா அல்லது பள்ளத்தில் தள்ளி விடுறதா, அல்லது வந்து திடீர்னு நம்ம வந்து நல்ல பேரெல்லாம் அடைய போறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த முறையினுடைய அடிப்படையில் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதை வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டேன். ராகுனுடைய நட்சத்திரத்தினுடைய இருப்பு, கேத்துனுடைய நட்சத்திரத்தை இருப்பை வச்சுக்கிட்டு நம்ம இந்த பலனை பார்க்க போகிறோம். அந்த பலனை ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன், நம்ம போயிடலாம். 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3 வரைக்கும் அவர் வந்து 199 நாட்கள், அதாவது 6.5 மாதங்கள் வந்து பூர்வ பாத்ரபதம் பூரட்டாதியில் இருக்கிறார், குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். குரு 12ஆம் இடத்துல இருந்து இவரை பார்த்துட்டு இருக்கார். அப்படிங்கிறதுனால இது ஒரு விசேஷமான காலகட்டம். என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 29ஆம் தேதி தான் இதனுடைய பலன் ஆரம்பிக்கிறது, 29 மே. ஆனால் வாக்கியத்தின் பிரகாரம் 26 ஏப்ரல் 2025க்கு சனி வந்து பயிற்சி ஆயிட்டார். அதே போல திருக்கணிதத்தின் பிரகாரம் 18/5/2025 சொல்லி மேக்சிமம் எல்லா பஞ்சாங்கம், ஒரு சில பஞ்சாங்கங்களை தவிர சில பஞ்சாங்கங்கள் வந்து 21ஆம் தேதி தானே ஆகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னுடைய சாஃப்ட்வேர், என்னுடைய யூனிக்கான சாஃப்ட்வேர், என்னுடைய கால்குலேஷன்லாம் பார்க்கும்போது 29 தான், ஒரு 10 நாள் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அதனால அதை ஒரு பெருசா இது பண்ண வேண்டாம். நம்ம 18ஆம் தேதியிலிருந்தே பலன்னு வச்சுக்கிடுவோம். 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் முதல் செக்மெண்ட் 199 நாட்கள், 6.5 மாதங்கள் அவர் குருவனுடைய நட்சத்திரமாகிய புரட்டாதியில் இருக்கிறார். அதன் பிறகு 3/12 இருந்து 2025, 3/12 இருந்து ஜூலை 1, 2026 வரைக்கும் 210 நாட்கள், அதாவது 7 மாதங்கள் அவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்றார். ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்து ராகு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம் இருக்கிறது. அது எப்பொழுதுன்னு நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கேற்ற பரிகாரமோ சாந்தியோ அல்லது அதற்கேற்ற மாதிரி ஜாக்கிரதையாக முடிவுகள் எடுப்பதோ நாம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த பீரியடை சொல்றேன். 210 நாட்கள் டிசம்பர் 3ல இருந்து ஆரம்பித்து, டிசம்பர் 3, 2025 இருந்து ஆரம்பித்து 1 ஜூலை 2026 வரைக்கும். அதன் பிறகு 1 ஜூலை 2026 இருந்து 25 நவம்பர் 2026 வரைக்கும் அவர் அவிட்ட நட்சத்திரத்தில், செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் 147 நாட்கள், அதாவது 5 மாதங்கள் இருக்கிறார். ஆக 556 நாட்கள். இதுல கேத்துன்னு சொல்லிடுறேன். கேத்து கொஞ்சம் வேறுபடுகிறார். முதல்ல வந்து அவர் 50 நாட்கள் உத்தரத்துல இருக்கிறார், ஜூலை 7 வரைக்கும். ஜூலை 7ல இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் 21 வரைக்கும் 288 நாட்கள், அதாவது 9.5 மாதங்கள் வந்து பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப வந்து நல்ல கேத்துவா மாறிடும். ஏன்னா அவர் வந்து லாபாதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் உபச்சயஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்றார். நல்லது. அடுத்தது 21 ஏப்ரல்ல இருந்து கடைசி வரைக்கும், அதாவது 25 நவம்பர் 2026 வரைக்கும் 218 நாட்கள், 8 மாதங்கள் அவர் மகா என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த காலகட்டத்திலையும் சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம பலனை பார்க்க ஆரம்பிச்சிடும். பலன் எப்பயுமே 5 சப்ஜெக்ட்ல பார்ப்பேன்னா, முதல்ல வந்து நான் எப்படி இருப்பேன், என்னுடைய மனமும் உடலும் சரீரமும் எப்படி இருக்கும், என்னுடைய இமேஜ், பர்சனாலிட்டி,
பப்ளிக்கில் எப்படி இருக்கும், ஃபேமிலியில் எப்படி இருக்கும், என்கிட்ட எப்படி இருக்கும், நண்பர்கள் கூட்டத்தில் எப்படி இருக்கும். அதுதான் எனக்கு முன்னாடி எப்படி கமெண்ட் அடிப்பார்கள், எனக்கு பின்னாடி என்னுடைய இமேஜ் எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டு, உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துட்டு, அடுத்தது தொழில் பெரிய சப்ஜெக்ட் அதுதான். அதை பார்த்துட்டு தொழிலில் வந்து அது வந்து கவர்மெண்ட்டா அல்லது வந்து தனியாரா அல்லது சொந்த தொழிலா, ஜாபா, வெளிநாடா, உள்நாடா, இதெல்லாம் பார்க்க போகிறோம். 3வது உறவுகள், 4வது வந்து படிப்பு, 5வது சொத்துக்கள். இந்த 5 தலைப்புல தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, கேத்து 2ஆம் இடத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் வந்து நம்முடைய வார்த்தைகளில் நம்ம வந்து சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும். எங்கேயாவது போனோம்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளே நம்ம மாட்டிக்கிட வேண்டியதாக இருக்கும். 1 முறையோ 2 முறையோ நம்ம சூடு வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல ஜாக்கிரதையாக இருங்கள், வாக்கினில் ஜாக்கிரதையாக இருங்கள். சரி, ஏற்கனவே குரு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறார், சனி வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனுடைய இம்பேக்ட் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. முதல் செக்மெண்ட்ல ரொம்ப நல்லா பண வரவும், அதே போன்று வெளிநாடு வாழ்க்கையும், பிறகு வந்து புதிதாக நட்புகளையும் நம்ம சம்பாதிப்போம். அப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். அதனால முதல் செக்மெண்ட்ல பர்சனாலிட்டி, இமேஜ், நம்மளுடைய கான்ஃபிடென்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். 2வது செக்மெண்ட்ல தேவையில்லாத பயங்கள் இருக்கும். தேவையில்லாத பயம்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன காரணம் வந்து அங்கே ஒன்றும் கிடையாது. எதை பற்றின பயங்கள் வரும் அப்படின்னா, ஃபினான்ஸ் மேட்டரை பற்றி, அதே போல் பேர் கட்டுடுமோ அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி. நம்ம எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது போய் ஏதாவது வம்பு பண்ண போகிறதில்ல. ஏதாவது ஒன்று நம்ம ஆர்கியூ பண்ணி அது வந்து தவறாக இது பண்ணி, ஐயோ அதனால் இது பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் கலந்த விஷயங்கள் வந்து அந்த 7 மாதமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துடும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, கடகராசி அன்பர்கள் அம்பிகையை வழிபட வேண்டும், சண்டியை வழிபட வேண்டும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சை, இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். அல்லது துர்கா சப்தசதி, அதாவது வந்து தெய்வீ மகாத்மியம் பாராயணம் பண்ண வைக்கலாம். அதுலேருந்து நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும். அடுத்தது 3வது செக்மெண்ட்ல, அதாவது 2026 ஜூலைலேருந்து 2026 நவம்பர் 25 வரைக்கும் 5 மாதங்கள் எப்படி இருக்க போறேன் அப்படின்னாக்கா, வருமானம் வரப்போகிறது. வருமானம், வெளிநாடு வாழ்க்கை, நல்ல ஒரு தன்னம்பிக்கையான விஷயம். ஆக பர்சனாலிட்டியில் வந்து முதல்ல கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டாக பணவரவெல்லாம் இருந்து அந்த நடுவில் கொஞ்சம் பயம், ஏன்னா அகலக்கால் வச்சுடும். அதுதான் ராகுனுடைய ஒரு அமைப்பு. ராகுன்னு சொன்னாலே சட்டத்துக்கு புறமான காரியங்கள், பணம், அதாவது நம்பர் 2 பணமும் இருக்குது, சூதாட்டம் இருக்குது, பிறகு வந்து கேம்பிளிங், அதுதான் சூதாட்டம் தான் கேம்பிளிங், அப்புறம் ஃபாரின் லேண்டு, அயல் நாட்டவர், அயல் நாட்டு ஃபுட், அயல் நாட்டு விஷயங்கள், இது எல்லாமே இருக்கிறது. அதனால் இந்த பர்சனாலிட்டியில் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட, வெளியூர் வெளி மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதைன்றோம்னா பீதியோ பயமோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் பர்சனாலிட்டி வைஸ் அந்த ஒரு 7 மாதங்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லது நான் சொல்ல அந்த மந்திரத்தை ஜபிங்க. சரி, உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, 2 விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயில் வந்து சாப்பிட்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் மெயின். பேசுறதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியில் வந்து வார்த்தையாக வெளியில் விடுவதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உணவாக உள்ள எடுப்பதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வயிற்றை வந்து கடுத்து விடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் அது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வாய்ப்புண்ணு வந்துடும். இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன சுவாமிஜி பயமுறுத்துறேள் அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்படிதான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலே அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டால், எனக்கு ஏதோ வியாதி இருக்கோ, நான் வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய தொழிலில் வந்து ஸ்தாபனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறேன், உடம்பு இப்படி ஒத்துழைக்கலையே, நம்ம ஆயுளுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு தேவையில்லாத பயங்கள் உடல் நலம் பற்றி. அதனால் நீங்கள் ஒரு செக்கப் பண்ணிடுங்க. ஒரு பக்காவான ஒரு செக்கப் பண்ணிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பாட்டு வந்து வேலையை பாருங்கள். அதுதான் பண்ண வேண்டியது. உடல் ஆரோக்கியத்தில் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏனென்றால் குரு வந்து உச்சமாக வந்து வரப்போகிறார். உங்களுக்கு குரு 12ல் இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 வருஷம் ஒரு பிரச்சனை கிடையாது. ராகு அங்கே வரும்பொழுது தான் அதிகமான பயமே ஒழிய நோ ப்ராப்ளம். சில பேருக்கு வந்து பிளட்ல வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கெலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து அது ஒரு பிரச்சனை. அது ஒரு மாதிரி போகவும் போகாது ஒரு மாதிரி. அதனால் அது ஸ்கின் பிரச்சனை மட்டும், இது எல்லாமே உணவுனால் தான் வருது. அதை கட்டுப்படுத்திட்டோம்னா போதும். சரி, 2வது தொழில்.
தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் சொந்த தொழில், தனியார் தொழில். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொந்த தொழில்ன்றது தனி டாபிக். அடுத்தது வந்து ஜாப் அப்படிங்கிறது தனி டாபிக். ஜாப்ல வந்து கவர்மெண்ட்டா பிரைவேட்டா இது 2 இருக்கா. முதல்ல நான் சொந்த தொழிலுக்கு சொல்லிடுறேன். சொந்த தொழில் பண்ணுபவர்கள் இந்த கேத்து வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட முதல் செக்மெண்ட் 6.5 மாதம் வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்களுடைய வேலைகளை தாராளமாக செய்து கொண்டே போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும். முக்கியமாக நான் சொல்றது சனியினுடைய ஃபீல்டு, சனியினுடைய காரகத்துவம். சனியினுடைய காரகத்துவம் என்ன? ஆயில் அண்ட் கேஸ், இரும்பு, பிறகு கல் குவாரி, பிறகு வந்து கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய குப்பை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, பிறகு வந்து திருப்பதியில் வந்து முடி காணிக்கை செலுத்தக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள், பிறகு குடிக்க முடியாத திரவங்கள், அதாவது ஃபினாயில் வகைப்பட்டது, வேளாண் துறை சார்ந்தது, பிறகு வந்து கார்பரேஷன் லெவல்ல வந்து கவர்மெண்டோட கான்ட்ராக்ட் எல்லாம் வைத்து கொண்டு இருப்பது, இது அத்தனையுமே. பிறகு இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா உங்களுக்கு நூற்றாலையில் மஷினரி, பிக் மிஷின்ஸ் இருக்குல்லையே, அதை வச்சு இது பண்றது, இது எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. குரு 12ல் இருக்கிறதுனால ஃபினான்ஸ் மேட்டர்ஸ், அதாவது வந்து ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு முதல்ல வந்து ஒரு 6 மாதங்கள் நான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்களுக்கு. 2வது செக்மெண்ட்ல தான் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சொந்த தொழில் செய்பவர்கள் அத்தனை பேருமே 2வது செக்மெண்ட்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீர்கள். அதுலேயும் வந்து கட்டடம், ப்ராப்பர்ட்டி டீலிங் இவர்கள் எல்லாம் இருக்கிறார் இல்லையா, பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது ஏதாவது இல்லைங்க வந்துடும். கவர்மெண்ட்ல அங்கே வந்து நீங்கள் அதாவது ஆக்குப்பை பண்ணிட்டேன்னு சொல்லி தேவையில்லாத படி வந்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வி ஸ்தாபனம் வைத்து நடத்துபவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டங்கள். அதில் ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஈவன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் ராகு போகும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3வது செக்மெண்ட்ல லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் இவைகள் எல்லாம் வந்து சரி பண்ணிடலாம். வம்பு வழக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். 3வது செக்மெண்ட், அதாவது ராகு அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகும்போது கேத்து வந்து மகா நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பார். அப்போ வந்து நமக்கு எல்லா வம்பு வழக்குகளையும் நம்ம ஓரங்கட்டிடலாம், அதாவது ஜெயிச்சு விடலாம். அதனால கொஞ்சம் வந்து டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியமே. ஏனென்றால் கேத்து வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிற பூர நட்சத்திரத்துல அப்பதான் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது வண்டி வாகனங்கள்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். செகண்ட் ஹேண்ட் எல்லாம் வாங்கினேன்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏமாற்றி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து லேண்ட் வாங்கணும்னாலும் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஆக்சுவலி 2வது செக்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும். லேண்டு வாங்குறது, சொத்து பத்துகள் வாங்குறது, ஈவன் தங்க நகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குவதும் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். எப்ப இருந்து மறுபடியும் சொல்லிடுறேன், டிசம்பர் 3ஆம் தேதி 2025 இருந்து ஜூலை 2026 1 வரைக்கும். அப்போ கிட்டத்தட்ட 7 மாதங்கள் 210 நாட்கள் ஆகுது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். சரி, இப்போ வந்து ஜாபுக்கு வரேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு வரேன். சரி, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு முதல் செக்மெண்ட்ல நல்ல ஆதாயம் இருக்கு. அதுல ஒன்றும் நான் டவுட்டே சொல்லலை. குருவனுடைய அருளால் உங்களுக்கு வருமானமும் கூடக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் செலவும் கூடத்தான் செய்யும், இருந்தாலும் வருமானம் கூடக்கூடிய அமைப்பு, டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ஏற்ற இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதுவே வந்து 2வது செக்மெண்ட்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்க கேட்டேன்னாக்கா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா. அதனால பாசிட்டிவா வந்து வேலை மாற்றம் அப்படிங்கிறது முதல் செக்மெண்ட்லேயே நடந்துடும். விநாயகரை கும்பிடணும். அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பவர்கள் விநாயகரை கும்பிடணும். வாய் கொஞ்சம் சமத்தா இருக்கணும், நிறைய வந்து பேசக்கூடாது, எழுத்து மூலியமாக நம்ம பண்ணணும் எதுவாக இருந்தாலும். பிறகு ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக கொஞ்சம் வந்து டேபிளுக்கு கீழே இப்பெல்லாம் வந்து ரொம்ப வாங்கறதுல எல்லாம் சுவாமிஜி உங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இங்கதான் காதுக்கு வந்துகிட்டே இருக்குது இல்லையா, எதாவது எங்கெங்க, அதாவது ஒரு ஜோதிடருக்கு எல்லாம் தெரியணும், தெரிஞ்சிடும். அப்பதான் வந்து அவர் ஜோதிடராக கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் அந்த ஜோதிடர் ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்லாருனாக்கா அதை வந்து இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடணும்னு இல்லை, அப்படியே மறந்துடும். கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ட்டு. ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் சொல்லணும், அவ்வளவுதான், வேற எங்கேயும் சொல்லக்கூடாது. அதுதான் அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஒரு ஜோதிடர் வந்து மக்களிடம் கொள்ள வேண்டும். மக்களும் அவர்கிட்ட நம்பிக்கை அப்பதான் வருவாங்க. அதாவது அந்த நம்பிக்கையை வந்து அவர் வந்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்க வேண்டும். அதுதான். அதனால சொத்து பத்துக்களை அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன், எக்ஸஸா ஏதாவது கேஷ் வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த நேரத்துல பிரச்சனையாகும். தேவையில்லாத லிக்விட் கேஷ் வந்து பிரச்சனையாகும்.
கடகராசிக்காரர்களுக்கு ஃப்ராங்கா சொல்றேன் நான். இது ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ராகு வந்து கும்பத்துல வந்து வர்றது, அது வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தினுடைய எனிமி, அதாவது சனியினுடைய இடம் அது. அந்த சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 8க்குண்டானவன் 9ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த சனி வந்து 7க்குண்டானவனுமாக இருக்கிறார். அதனால நல்லது செய்தால் நல்லா காப்பாற்றுவார். ஆனா 8க்குண்டானவனாக இருந்து ராகு அதனோட இருக்கும்போது கொஞ்சம் காலவாரி விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி, கவர்மெண்ட்ல இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அரசாங்கத்துறையில். ஆனால் கொஞ்சம் நல்ல நியாயமா தர்மமா உழைச்சிங்கனாக்கா நல்ல பெரிய பெரிய பதவிகளை வாய்க்க முடியும். சுயநலம் இல்லாத ஒரு இதுனாக்கா நல்ல புகழையும் வந்து இதே கேத்து வந்து புகழை வந்து அடைய செய்யும். ஒரு மந்திரத்தை எடுத்துக்குங்க, ஜீவ சமாதிகளுக்கு போங்க, உங்களுக்கு நிறைய அந்த பவர் கிடைக்கும். எப்பவுமே மனித வலிமையை விட தெய்வ வலிமை தான். அதே போல யோகிகள் ஞானிகளினுடைய குருமார்களுடைய வலிமை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வலிமையாக வந்து அமையும். தனியார்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது வந்து நான் வந்து வேலைக்கு போகணும், வீட்டு பக்கத்திலேயே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தூரமா வேலைக்கு போகணும், ரொம்ப நல்லது. தூரமா காத்தால போயிட்டா சாயந்தரம் தான் வரணும் வீட்டுக்கு. பெருசா வந்து நம்ம வந்து வீடுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னாக்கா தலைவலியா இருக்கும். ஏன்னா குடும்பத்தினுடைய எமோஷனல் ப்ராப்ளம் அதுக்கும் போட்டு நீங்க குழப்பி கொள்வீர்கள். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக. கடக ராசிக்காரர்கள் தூரமா போயிட்டு வரணும். அதாவது இது வந்து வெளியில போய் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா உணவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனால் வெளிநாட்டுல வந்து ஃபுட்டு தான் பிரச்சனை. அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதனால தனியார்ல இருப்பவர்களுக்கு புதிதாக ஜாப் கிடைக்கிறது, வேலை மாற்றம் அடைவது. ஆனால் இந்த முதல் 50 நாட்கள் உத்தரத்துல இருக்கார் இல்லையா, அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், பேப்பர் போடுறது வைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. கேத்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டா பேப்பர் போடுறதெல்லாம் மறந்துடும். ஒரு 1.5 வருஷத்துக்கு. அதாவது நடக்கிறது நடக்கட்டும். ஆமா, ஆனால் நம்ம தெய்வ வழிபாடோட இருந்தால் இதுவே கேத்து உங்களுக்கு நன்மையே செய்வார். ஹோட்டல் வைத்து நடத்துபவர்களுக்கு இந்த ராகுனுடைய இந்த அமைப்புனால, இந்த ராகுனுடைய 3வது செக்மெண்ட்ல வந்து புதுசாக பிரான்ச் ஓபன் பண்றது இதெல்லாமே நல்லபடியா நடக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். டூரிசம் வைத்து நடத்துபவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. டூரிசம் வைத்து நடத்துபவர்களுக்கு. ஆனா இந்த பெரிய பெரிய வண்டிகள் வைத்து இந்த லாஜிஸ்டிக் பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ராகு பீரியட்ல சரக்குகள் களவாடப்படலாம். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டே இல்லைன்னாக்கா, கண்டிப்பாக களவாடப்படலாம். அதனால திருட்டு பயம் இருக்கும். லாஜிஸ்டிக் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு டூ வீலர் வந்து கம்பெனி ஷோரூம் எல்லாம் வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செக்யூரிட்டி இவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதை பார்க்கணும். பிறகு வந்து கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு அத்தனையுமே தன்னுடைய டெரிட்டரியை தாண்டி புகழும் வளர்ச்சியும் நல்ல விதமாக வந்து அமையும். இதுவே வந்து இங்கிலீஷ்லயோ அல்லது ஹிந்திலேயோ அல்லது தெலுங்குலையோ கன்னடத்திலேயோ, அதாவது வேற பாஷையில வந்து ஒரு புலமை இருந்து அதற்குண்டான ஃபீல்டில் இருந்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமிஜி அப்போ உள்நாடெல்லாம் உருப்படியே இல்லையா அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வாங்கி கொடுக்கறது தான். அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உண்டான, அதாவது கொடுக்கல் வாங்கலுக்கு நம்ம ஒரு ஆதாயமா ஒரு பிரைவேட் செக்டர்ல இருந்து அப்படின்னா ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் அப்படிங்கிறவர்களுக்கு நல்ல இந்தியன் கம்பெனி பட் ஃபாரின் கொலாபரேஷன் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அது ரொம்ப நல்ல ஒரு பீரியடா சொல்லுவேன். உணவு மற்றும் பால் போன்ற பொருள்களை வந்து விற்பனை செய்யக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, கடல் சார்ந்த ஒரு வாழ்க்கை, மீன்பிடி இந்த மாதிரியான கடல் சார்ந்த வாழ்க்கை, நதி கரைகளில் இருப்பவர்கள் வந்து இந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல ராகு வரும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு அமைப்பு. ஏனென்றால் வந்து நீரினால் கொஞ்சம் பீதியும் பயமும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால அம்பிகையை வந்து வழிபடுவது, அதுலேயும் வந்து உக்கிரமான ஒரு அம்பிகையாகிய சண்டிகா பரமேஸ்வரியை வழிபடுவது சால சிறந்தது. சரி, கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஜாப் சம்பந்தமாகவோ அல்லது வந்து வீண் பழி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. என்ன சுவாமிஜி எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, சொல்றது கேளுங்க. வீண் பழி அடைந்து ஆனால் அந்த பழி தீர்ந்து டபுள் மடங்கு ப்ரமோஷன் அடையக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது.
அதெல்லாம் 8ஆம் இடத்து ராகு. அதாவது 8ஆம் இடத்து ராகுவை 6ஆம் இடத்து குருவாகப்பட்டவர் 6க்கும் 9க்கும் உண்டானவர் 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார் அப்படின்னாக்கா இது ஒரு விபரீத ராஜயோகம். உங்களுக்கு ஒரு சோதனையா வந்து என்னடா பாண்டிய நாட்டுக்கு வந்த சோதனைன்னு சொல்லி அப்படியே நம்ம வந்து கூனி குறுகி இருக்கும் பொழுது அந்த பழி தீர்ந்து நீங்கள் வானளாவிய பாகுபலியை போன்று மாறப்போகிறீர்கள். அதாவது அவ்வளவு புகழை அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறது இதுல தெரிகிற உண்மை. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, அடுத்தது உறவுகள். உறவுகளில் வந்து கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் நான் வந்து ஒரு விசேஷமா சொல்லணும்னு நினைக்கிறேன். கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து ஒரு சண்டை சச்சரவோ அல்லது கொஞ்சம் தூரமாக போய் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்போ வரும். அதுவும் வந்து 2வது செக்மெண்ட்ல கொஞ்சம் இந்த ராகு தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது கொஞ்சம் தூரமாக போய் ஒரு துபாய் போன்ற நாடுகள் அல்லது வந்து யூகே போன்ற, அதாவது கம்ப்ளீட்டா வேறு சமயம் வேறு இனத்தவருடைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் வந்து ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ கொஞ்சம் ஆரோக்கிய கோளாறு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். அப்பா அம்மாவனுடைய ஆரோக்கியம் வந்து அப்பாவனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து கொள்ள வேண்டும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்துக்கு குறையில்லை, ரொம்ப நல்லா இருப்பாங்க. சகோதரனுடைய ஆரோக்கியமும் வந்து கொஞ்சம், அதாவது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியம், இளைய சகோதரனுடைய விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மூத்த சகோதரர் நல்ல உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது காதல் கை கொடுமா அப்படின்னாக்கா ஜாக்கிரதையா இருங்க, பயத்தை கொடுப்பதாக இருக்கும். நான் இவ்வளவு நெகட்டிவா சொல்ல போறதில்லை, சொல்லவும் மாட்டேன் எப்பவுமே. கொஞ்சம் வந்து உங்களை பயத்தில் ஆழ்த்துவதாக இருந்துரும். அதனால இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன் அப்படி அப்படின்னாக்கா, இதை நான் எப்போ சொல்றேன்னாக்கா, முதல் செக்மெண்ட்டே குருவனுடைய நட்சத்திரத்துல வந்து ராகு இருக்கிறார் இல்லையா, அதாவது இந்த 18/5 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வருஷம் ஃபுல்லா. ஏன்னாக்கா 6க்குண்டானவன் வந்து மேல 12ல ஏறி உட்கார, சனி வந்து 9ஆம் இடத்துல குருவனுடைய இடத்துல இருக்கிறார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை. காதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 குட் ஷைனிங் இல்லை. அதனால கொஞ்சம் நம்ம தாமதப்படுத்தலாம். அதாவது காதல் செய்து கொண்டிருப்பவர்கள், அதாவது வந்து ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து யாருக்கும் தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு, ஏன்னா இது வந்து ப்ரொலாங் ஆகாது. 2ஆம் இடத்துல கேத்துவும் பிறகு 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கும்போது பாக்கியஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்து இருக்கிறது. இது வந்து ஒரு ஏற்புடையதில்லை. 12ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு அமைப்பு தான். ஏனென்றால் குருவும் ஆர்திரா நட்சத்திரத்துக்கு போக போகிறாருங்க. அதனால அந்த ஒரு விஷயம் வேணா, பொறுமையா இருங்க. முதல் செக்மெண்ட் முடிஞ்சுட்டு அடுத்த வருஷம் கூட ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். என்ன கேட்டா 3வது செக்மெண்ட்ல தான் உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு திருமண அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். சரி, திருமணம் ஏற்பாடுகள் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, வெளிநாடுகளில், வெளியூர் வெளி மாநிலங்களில் கொஞ்சம் தூரமாக இருந்து பெண் மாப்பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் தாராளமா கிடைச்சிடும். 2ஆம் திருமணம், அதாவது சில பேருக்கு டிவோர்ஸ் ஆகணுங்கிறதெல்லாம் டிவோர்ஸ் ஆகிடும். என்ன சாமிஜி எப்படி சொல்றேன்னா, கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகிடும். ஏனென்றால் ராகு கேத்துனுடைய அமைப்பு சனியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அதிலிருந்து விடுதலை ஆயிடுவோம். 2வது திருமணம் வந்து கண்டிப்பாக, ரொம்ப நாளா வந்து முதல் திருமணம் வந்து உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாக்க 2வது திருமணத்துக்கு இது ஏற்ற நேரம். இது நல்லபடி ஆகும். நட்பு என்கின்ற உறவு நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பார்ட்னர்ஷிப் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பார்ட்னர்ஷிப் வந்து இப்போ நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு. அதாவது கடந்த ராகு கேத்துவை காட்டிலும் இந்த ராகு கேத்து வந்து ஒரு விதத்துல நல்லவர். என்ன அப்படின்னு கேட்டா, நட்பு முயற்சிகள் இதெல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால உறவுகள்ல ஓரளவுக்கு எல்லாமே ஸ்மூத்தான உறவு தான். அதே போல கோர்ட்டு கேஸ், அதாவது எதிரிகள்னு சொல்லக்கூடிய உறவுகளை நாம் முறியடிக்க முடியும். அது வந்து ஒரு ஒரு விஷயம். ஆனால் புதிதாக வம்புகளை வளர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். சரி, அடுத்தது படிப்பு துறையில் அப்படிங்கும்போது படிப்புல கொஞ்சம் சோம்பல் இருக்கும், மனசு வந்து அல்லாடும், நடுவில் விட்டலாமான்னு தோணும். முதல்ல நான் சொல்றது யூஜி தான் சொல்றேன். அண்டர் கிராஜுவேஷன் வந்து எப்பவுமே வந்து அது வந்து நான் வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு தோணும். வேலைக்கு போகக்கூடிய ஒரு வசதி கிடைக்கும். இல்லை நான் சைடில் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு தோணும். விடவே விடாதீங்க. படிப்புல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலேயே வந்து மெடிக்கல், அந்த டாக்டருக்கு வந்து படிக்கிறவங்க வந்து விட்டுடக்கூடாது. ராகு வந்து கொஞ்சம் பயமுறுத்துவார், ஆனால் விட வேண்டாம். கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாம் தாராளமாக நல்லா படிக்கலாம். ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மஷினரி, பெரிய பெரிய மஷினரிஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறது. முக்கியமாக
கப்பலில் ஒர்க் பண்ணுறது, ஷிப் போகிறது, கப்பல் கட்டும் அந்த ஒரு இது பண்ணுறது, ஏன் சப்மரீன் வந்து படிக்கிறது, நேவியில் ஜாயின் பண்ணுறது, ஆர்மியில் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். இவர்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இன்னொன்று, அதிகாரத்துக்காக படிக்கிறது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த மாதிரியான குரூப் ஏ, குரூப் 1, இவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு நல்ல பீரியட். என்ன சுவாமிஜி எப்படி சொல்கிறேன்னாக்கா, கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும், இரவு தூக்கம் கொஞ்சம் குறையும், ஆனாலும் நல்லபடியாக சாதிக்க முடியும். குருவினுடைய அனுகிரகம் இருக்குது. குரு வந்து உச்சமாக உட்காரும் பொழுது அது இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் கொஞ்சம் உழைத்தார்கள் என்றால், எப்பவுமே இந்த ஐஏஎஸ் படிக்கிறவங்கலாம் செலக்ட் ஆகிற வரைக்கும் வெத்து வெட்டுன்னு சொல்லிடுவாங்க. உண்மையே அதுதான். அவர்கள் அது வரைக்கும் அவர்களுக்கு ஐடென்டிட்டி இல்லை, அவர்களுக்கு ஒரு ஒரு சுய என்ன சொல்றது அடையாளம் இல்லை. இருந்தாலும் இந்த வருஷம் வந்து அது நல்லபடியாக நடக்கும். படிப்பில் இன்ஜினியரிங் வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். எந்த படிப்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, ஜுவாலஜி, பாட்டனி, தாவரவியல், பிறகு வந்து உயிரியல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த 2 தான் வந்து டஃப். ஏன்னா ராகுவும் கேத்தும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அது முடிச்சிட்டாலும் வந்து வேலை கிடைக்கவே கிடைக்காது. அதனால இதில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யூஸ்வலாக வந்து பாட்டனி இவங்கெல்லாம் வந்து வேற இது. இன்னொன்று பயோ படிக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ராகுவெல்லாம் வந்து நுண்ணுயிர் கிருமிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால பயோ படிக்கிறவர்கள், சாஸ்திரம் படிப்பவர்கள், சமஸ்கிருதம் படிப்பவர்கள், பிறகு வந்து பழைய மொழியை படிக்கணும். புதையல் மாதிரி கிரீக்கு, லாட்டின், அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகலாம். சரி, கடைசியில் சொத்துக்கள் வாங்குவேனா விற்பனா அப்படின்னாக்கா, வீடு, வண்டி, வாகனங்கள் எது சொந்தமாக இருந்தாலும், நீங்கள் வண்டி வேணால் ரொம்ப பழசானா மாற்றிக்கலாம், வீடு விற்கிறது இதெல்லாமே வந்து உகந்த டைம் கிடையாது. அப்படி விற்க வேண்டும் என்றால் 3வது செக்மெண்ட் தான். 3வது செக்மெண்ட்னா என்ன, அடுத்த வருஷம் ஜூலைலேருந்து நவம்பருக்கு அப்புறம். என்னை கேட்டால் வந்து அடுத்த வருஷம் ஜூலைக்கு அப்புறம் இந்த வருஷம் கடைசி வரைக்கும், நடுவில் 7 மாதம், ஜூலை வந்து அதாவது டிசம்பர்லேருந்து ஜூலை வரைக்கும் வேண்டாம், ராகுனுடைய காலகட்டத்தில் வேண்டாம். சரி, நான் புதுசாக வந்து சொத்து வாங்க வேணாம் அப்படின்னு கேட்டால், கடைசி செக்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொத்துக்கள், எப்போ ராகு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரோ, செவ்வாய் பகைவனாச்சே சுவாமிஜி அப்படின்னா, செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு நண்பர், அவர் யோகாதிபதி, அவருடைய நட்சத்திரத்துக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார், சொத்துக்கள் வாங்குவீர்கள். நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகமானது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆக கடகராசிக்காரர்கள் 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ராகு வந்து கொஞ்சம் பீதியையும் பயத்தையும் உண்டாக்குவாரே ஒழிய ஆபத்தையும் பிறகு விளைவையும் உண்டாக்குபவர் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சண்டியினுடைய வழிபாடு, அதே போன்று கால பைரவ அஷ்டகம் சொல்ல உங்களுக்கு தேவையில்லாத பயங்கள்லாம் விலகிவிடும். அம்பிகையினுடைய அருளால் இந்த ராகு கேத்து பயிற்சிகள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே வழங்கி மேலும் தெளிவையும் அதே போன்ற வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.